அதிகையில் அற்புத மகான் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள். இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவது எதுவாயினும் அது பிரசாதம் என்று புனிதத்தன்மை கொண்டதாக ஆகிவிடுகின்றது. அது மலராக இருக்கலாம், விபூதி, மஞ்சள், குங்குமமாக இருக்கலாம், நாம் உண்ணக்கூடிய உணவாகவும் இருக்கலாம். எதுவாயினும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அது இறைவனின் அருள் கூடிய பிரசாதமாக நமக்கு கிடைத்து நம்முடைய தோஷங்களை எல்லாம் இல்லாமல் போகச் செய்கிறது. நமது உடலையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்துகின்றது. நாம் அர்ப்பணிக்கக்கூடியவற்றை பிரசாதமாக பெறுவதைப் போலவே இறைவன் தானே நம்மிடத்தில் கருணை கொண்டவராக நமக்கு அளித்த பல வரப்பிரசாதங்கள் தான் இந்த புண்ணிய பூமியும் அதில் தோன்றிய ஞானிகளும் மகான்களும் அருளாளர்களும் ஆவார்கள். அத்தகைய மகான்கள் தான் கீழ்த்திசை கதிரவன் போன்று உலகத்துக்கே ஞான ஒளியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இறைவனின் கருணையினால் தோன்றிய இந்த மகான்கள்தான் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய இகபர சுகங்களை நமக்கு வழங்கக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள். இவர்களே நமக்கு குருமார்கள். அவர்களிடம் நம்மை ஒப்படைத்துவிட்டால் பிறகு நாம் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. அனைத்தையும் அவர்களே பார்த்து கொள்வார்கள். அப்படி ஒரு மகானிடம் நம்மை ஒப்படைத்து விட்டால் பிறகு நாம் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. அப்படி ஒரு மகானிடம் நம்மை ஒப்படைத்து கொடுத்து விட்ட பிறகு எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே என்று அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுவது என்ன தெரியுமா? 2 முக்கிய குணங்கள் தான். அந்த 2 குணங்களில் ஒன்று உறுதியான நம்பிக்கை, மற்றொன்று அசாத்திய பொறுமை. எவருக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய தாரக மந்திரங்களான அந்த 2 வார்த்தைகளை நமக்கு அருளிய அந்த மகான் வேறு யாரும் அல்ல, அன்புடனும் பக்தியுடனும் பூஜிக்க பெற்றவரான ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமியே அந்த ஒப்பற்ற மகான் ஆவார். சித்தர்கள் உலவும் இடங்களுக்கு செல்வது, சித்தர் ஜீவ அதிஷ்டானத்தை தரிசிப்பது, சித்தர் நினைவுகளில் முழுகுவது ஒரு தனி சுகம். இச்சுகத்தை அனுபவிப்பதே ஒரு பிறவியின் பயன். பிறர் சொல்லி புரிந்து கொள்ளவும் முடியாது, பிறருக்கு நாம் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அகண்டு விரிந்திருக்கும் பிரபஞ்சத்தின் அற்புதங்கள் எத்தனையோ. இறைவன் திருவிளையாடல் புரிந்தது பல. அவற்றுள் ஒன்று தென்கங்கை என்று போற்றக்கூடிய திருநாராயணபுரம் அதிகாபுரி திரு அதிகை என்று அழைக்கப்படும் திருத்தலமாகும். இத்திருத்தலத்தில் உறைந்திருக்கும் இறைவன் கங்காதரன், வீரட்டநாதர், வீராட்டானம், திரிபுராந்தகர் போன்ற திருப்பெயர்களை கொண்ட இந்த திரு அதிகைநாதர் கோயிலை அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை தொடுத்து தொண்டு செய்து வந்தவர் திலகவதி அம்மையார். இவரது தம்பியாகிய திருநாவுக்கரசர் திரு அதிகைநாதரின் அருள் பெற்று சூளை நோய் நீங்க பெற்று அருள்ஞானம் பெற்றதும், முதல் தேவார பதிகம் பாடப்பெற்றதும், உழவாரம் செய்யப்பெற்றதும் இவ்வாலயத்தின் சிறப்பாகும். திருநாவுக்கரசரின் அருட்பெருமைகளை எல்லாம் கேள்வியுற்று அவர் மேல் பக்தியுற்ற சுப்பிரமணிய தேசிகர் அவரை மானசீக குருவாக ஏற்று அவர் அருள் பெற்று விளங்கிய திரு அதிகைநாதனை தரிசிப்பதற்காக ராமேஸ்வரம், திருநெல்வேலி போன்ற பல சேத்திரங்களை தரிசித்த வண்ணமாக திரு அதிகை வந்தடைந்தார். இப்பூ உலகில் எத்தனையோ வானுயர்ந்து நிற்கும் கோபுரங்களை எல்லாம் கண்டு தரிசித்த சுப்பிரமணிய தேசிகர் அதிகைநாதனின் வானுயர்ந்து நிற்கும் கோபுரத்தை கண்ட மாத்திரத்தில் தலைக்கு மேல் கை தூக்கி வணங்கி சிரந்தாழ்த்தி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கினார். ஆனந்த கண்ணீரில் நனைந்தார். இறைவனின் பேரின்ப நிலையில் இருக்கின்ற சுப்பிரமணிய தேசிகருக்கு இத்தலத்தின் இறைவன் ரிஷப வாகனத்தில் காட்சி அளித்தார். திருநாவுக்கரசருக்கு அருளிய காட்சியை தனக்கு தந்தருளிய அதிகைநாதனின் பெருங்கருணையை நினைத்து சுப்பிரமணிய தேசிகர் பேரின்பத்தில் திளைத்தார். நாவுக்கரசர் உழவாரம் செய்து அருள் பெற்ற இத்திருக்கோயிலில் தானும் திருப்பணி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் மேற்கொண்டார். இவ்வேளையில் கோயில் மணி ஓசை ஒலிக்க இவ்வோசையினையே ஆணையாக ஏற்றுக்கொண்டு திரு அதிகையில் தங்கி மேற்கு மாட வீதியில் குடிலமைத்து யோக நிஷ்டையில் அமர்ந்து அஷ்டமாசித்தி மற்றும் நவதண்ட யோகம் ஆகியவற்றை இறைவன் அருளால் கைவல்லியம் பெற்று கோயில் திருப்பணிகள் செய்து வந்தார். மேலும் உலகிற்கெல்லாம் அரணாக விளங்கிய அதிகைநாதனின் கோயில் திருமதில்கள் கட்டும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இத்திருப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கு தினமும் ஊதியமாக வில்வ இலை, கொன்றை இலை ஆகியவற்றை பறித்து வழங்கினார்.
அவரவர் செய்கின்ற உழைப்பிற்கு ஏற்ப அவ்விலைகள் தங்க நாணயமாக மாறியதைக் கண்டு பணியாளர்கள் உற்சாகமடைந்து அதிசயித்தார்கள். இப்புகழ் உலகெங்கும் பரவியது. கோயில் மதில் சுவர் பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருந்த தருணத்தில் திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரானாக விளங்கிய சிவஞான தம்பிரான் சுவாமிகள் திரு அதிகை வந்தடைந்தார். அவரும் இவ்வாலயத்தின் கோயில் திருப்பணிகளை எல்லாம் கண்டு வியந்து இந்த செயல்களை எல்லாம் செய்கின்றவர் யார் என்று வினவினார். அங்கு வேலை செய்கின்ற சிற்பி ஒருவர் இத்திருப்பணிகள் எல்லாம் சுப்பிரமணிய தேசிகர் என்ற மகான் செய்து வருகின்றார் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் சுப்பிரமணிய தேசிகர் அவர்களுக்கு இறைவன் காட்சி அருளியதும் அவர் ஊதியமாக வழங்கிய இலைகள் தங்கமாக மாறியதையும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதை பற்றியும் தம்பிரான் சுவாமிகளிடம் கூறினார். இவைகளை கேட்டறிந்த சிவஞான தம்பிரான் தன்னை மறந்து தன் நிலையை மறந்து தேசிகர் நினைவில் ஆழ்ந்தார். அங்கு வேலை செய்கின்ற ஒளியின் ஓசை தம்பிரான் சுவாமிகளின் காதுகளில் நீங்கா வண்ணமாக ஒலிக்க மீண்டும் தன் நினைவிற்கு வந்தார். சிவஞான தம்பிரான் சுவாமிகள் சிற்பியிடம் மகானை தரிசிக்க வேண்டும், அவர் எங்கு உள்ளார் என்று கேட்க அங்கு பணிபுரிகின்ற சிற்பிகள் ஒன்று கூடி நீங்கள் யார் என்று வினவினர். அவர் தான் சிவஞான தம்பிரான் என்றும் திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரான் என்றும் கூறினார். மேலும் ஸ்ரீல ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரை தான் கண்ணார காண வேண்டும் என்றும் கூறினார். இதனை கேட்டறிந்த சிற்பி ஒருவர் மகான் அவர்கள் மேற்கு மாட வீதியில் குடில் அமைத்து அருள் செய்து வருகின்றார் என்று கூறினார். மேற்கு மாட வீதிக்கு செல்வதற்காக தம்பிரான் சுவாமிகள் புறப்பட்டார். அவரை தொடர்ந்து சிற்பிகள் அனைவரும் ஒன்று கூடி அவர் பின்னே சென்றனர். மகான் சுப்பிரமணிய தேசிகரை கண்டவுடனே சிவஞான தம்பிரான் சுவாமிகள் அவர் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி தன்னை அவரின் சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். இவையெல்லாம் திரு அதிகைநாதனின் திரு அருள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சிவஞான தம்பிரான் சுவாமிகளை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். மேலும் தம்பிரான் சுவாமிகள் மூலமாக இந்த ஆலயத்தின் இடது பக்கமாக இருந்து அம்மன் சந்நிதியை வலது பக்கமாக மாற்றி அமைத்தார். இதற்கும் காரணம் உண்டு. என்னவென்றால் அழகிட்டு மெழுகிட்டு தொண்டு செய்து வந்த திலகவதியாரின் அதிஷ்டானம் வலது பக்கமாக இருந்ததால் அதன் மேல் அம்பாள் சன்னதியை உருவாக்கினார். இது செவிவழி செய்தியே ஆகும். மேலும் நூற்றாங்கால் மண்டபம், வசந்தகால மண்டபம், தீர்த்தவாரி மண்டபம், திருநீற்று மண்டபம், பிரம்ம உற்சவம், வசந்தகால உற்சவம், அப்பர் சுவாமி சதய பெருவிழா உற்சவம், மாணிக்கவாசகர் உற்சவம் இவையெல்லாம் இத்திருக்கோயிலில் நடைபெற வேண்டும் என்று தீர்மானித்து தம்பிரான் சுவாமிகளிடம் தேசிகர் தெரிவித்தார். தம்பிரான் சுவாமிகள் எல்லார் பாளையத்தைச் சேர்ந்த சிவபக்தரும் செல்வந்தருமாகிய சொல்லை சபாபதி செட்டியார் மூலமாக மண்டபங்கள், உற்சவங்கள், தேர் மற்றும் தேர் திருவிழாக்கள் வைகாசி சுவாதி நடைபெற வழிவகை செய்தார். காலக்கணக்கை கருத்தில் கொண்டு தனது சீடனாக விளங்கிய தம்பிரான் சுவாமிகளிடம் வருகின்ற ஆனி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் நாம் இவ்விடத்தில் இருந்தபடியே சத்சித் சொரூபமாகிய அண்ட சராசரத்தில் அரணாக விளங்கிய அதிகைநாதனின் திருவுள்ளத்தில் இரண்டர கலக்கப் போகின்றோம் என்று கூறினார். இதனை கேள்வியுற்று தம்பிரான் சுவாமிகள் தேசிகரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி மிகவும் வருந்தினார். துறவரத்தில் இருப்பவர்கள் வருந்தக்கூடாது என்று தேசிகர் தம்பிரான் சுவாமிகளை தெளிவுபடுத்தினார். குடிலுக்கு அருகாமலேயே ஆலயம் அமைத்தார். குருவின் குருவாக்கின்படி ஆனி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஸ்ரீல ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சச்சித் ஜோதி சொரூபமாக விளங்கிய அதிகைநாதனிடம் இரண்டர கலந்தார். தம்பிரான் சுவாமிகள் அதிஷ்டானத்தில் சிவலிங்க திருமேனி பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு செய்து அருளினார். பின்னர் தம்பிரான் சுவாமிகள் வீரட்டநாதர் ஆலயத்தில் தங்கி ஆலயத்தில் நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் நிலையில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டளை தம்பிரானாக விளங்கிய சடைச்சாமி என்று அழைக்கப்படும் குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் அதிகைநாதனை தரிசிப்பதற்காக திரு அதிகை வந்தடைந்தார்கள். சுவாமியை தரிசனம் செய்த பின்னர் அங்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் தம்பிரான் சுவாமிகளை சந்தித்தார். தம்பிரான் சுவாமிகள் மூலமாக சுப்பிரமணிய தேசிகர் அருளாற்றலை கேள்வியுற்ற சடை சுவாமிகள் ஸ்ரீல ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரை குருவாக ஏற்றுக்கொண்டார். இருவரும் அதிகையில் சில காலம் தங்கி பல அற்புதங்களை செய்தருளினார்கள். சிவஞான தம்பிரான் சுவாமிகள் சடை சுவாமிகளிடம் தமக்கு குருவின் திரு அடிவில் 4 வருடம் ஆவணி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தாம் குருவின் திருவடியில் சேர ஆணை கிடைத்துவிட்டது என்று கூறினார். ஆகையால் எமது திருமேனியை சுவாமியின் எதிர் திசையில் நந்தியாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சடைசாமியிடம் கூறினார்.
அதன்படியே சடைசாமிகள் தம்பிரான் சுவாமி அவர்களை நந்தியாக பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து வந்தார். சடை சுவாமிகள் அதிகை திருக்கோயிலில் விழாக்களும் பூஜைகளும் செய்து வருகின்ற காலகட்டத்தில் 1947 ஆகஸ்ட் 15 நமது பாரதம் சுதந்திரம் பெற்று முதல் பிரதமராக மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை சந்திப்பதற்காக திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக சடை சுவாமிகள் மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு அவர்களை நேரில் சந்தித்து தங்க செங்கோலை வழங்கினார். நதி மூலம் ரிஷி மூலம் அறிய முடியாது என்ற பெரியோர்களின் வாக்கின்படி குண்டலினி சுவாமிகள் பல சேத்திரங்களை தரிசித்து திரு அதிகை வந்தடைந்து சுவாமி தரிசனம் செய்து பின்பு குமாரசாமி தம்பிரான் சுவாமிகளை சந்திக்கிறார். அவர் மூலமாக சுப்பிரமணிய தேசிகர் சுவாமிகள் பற்றியும் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் பற்றியும் தெரிந்து கொள்கிறார். இருவரும் சேர்ந்து தொண்டு செய்து வருகின்றனர். 4 வருடம் தை உத்திர நட்சத்திரம் அன்று குமாரசாமி தம்பிரான் குரு அருளோடு இறையருளில் 2 கலந்தார். அவருடைய அதிஷ்டானம் சுப்பிரமணிய தேசிகர் ஆலயத்தின் கோமுக தீர்த்தம் விழுமிடத்தில் அமைந்துள்ளது. சடை சுவாமிகளுக்கு உடனிருந்து தொண்டு செய்து வந்த குண்டலினி சுவாமிகளும் குருவருளோடு இறையருளில் 2 கலந்தனர். அவருடைய அதிஷ்டானம் சுவாமியின் பின்புறமாக பீடம் அமைக்கப்பெற்று அதன் மேல் திருவடி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தில் 4 மகான்கள் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் அவரவர் செய்கின்ற தொண்டிற்கேற்ப பலன் அடைகிறார்கள். ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரை நாடி வரும் பக்தர்களுக்கு கல்வி ஞானம் வழங்கும் குருவாகவும், நோய்களை எல்லாம் குணமாக்கும் மருத்துவனாகவும், ஏழை எளிய மக்களுக்கு செல்வங்களை வாரி வழங்கும் செல்வந்தனாகவும், வழக்குகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும் சட்டநாதனாகவும், திருமண தடையை தகர்த்து எறியும் கல்யாண சுந்தரேஸ்வரராகவும், குழந்தை செல்வம் வழங்கும் சிவ கொழுந்தீஸ்வரராகவும், அரசியலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்திட ராஜ ரிஷியாகவும் இருந்து அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இம்மகானின் திருக்கோயிலில் 127 ஆண்டுகளுக்கு பிறகு திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாகவும் மெய்யன்பர்கள் உதவியாலும் கோயிலில் சுதை சிற்பங்களாக 18 சித்தர்கள் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சுதை சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நந்தவனத்தில் சடை சுவாமிகள், குண்டலினி சுவாமிகள், பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷி, தத்தாத்திரேயர், சுகபிரம்ம ரிஷி, திலகவதி அன்னை, திருநாவுக்கரசர் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் ஆகியோரது சுதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டு 4 வருடம் கர ஆண்டு தை மாதம் 26ஆம் தேதி 9/2/2012 வியாழக்கிழமை காலை 9 முதல் 10:30 மணி அளவில் திருவாவடுதுறை 23வது குருமகா சந்நிதானம் சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருவுள்ளம் வண்ணம் வைத்தியநாத தம்பிரான் அவர்களால் குடமுழுக்கு செய்யப்பட்டது. சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பின்பும் இன்றும் உயிர்ப்புடன் செயல்படுகிறார். அவரை தஞ்சமென அடைந்தவர்களின் குறைகளையும் துன்பங்களையும் உடனுக்குடன் போக்கி அனைத்தையும் மன சாந்தியையும் அருளுகின்றார். அதனால்தான் இன்றைக்கும் கோடான கோடி பக்தர்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். நாம் அவரிடம் ஒன்றை பிரார்த்தித்து கொண்டால் அதை உடனே நமக்கு அருளக்கூடிய அன்பு தெய்வமாக திகழ்கின்றார். நாம் அவரிடம் பிரார்த்தித்து கொண்ட விஷயம் மிகவும் அற்பமானதாக இருந்தாலும் கூட நமது விருப்பத்தின் பொருட்டு அதையும் அப்படியே நிறைவேற்றி அருள் புரிகின்ற வரப்பிரசாதமாக திகழ்கின்றார். இறைவனால் நமக்கு அருளப்பெற்ற வரப்பிரசாதம் இவரே. அவர் நமக்கு ஆனந்தத்தை தருவதோடு மட்டும் அல்லாமல் அனுபவ படிப்பினையும் சேர்த்தே அருளுகின்றார். இறைவனின் வரப்பிரசாதங்கள் தான் இந்த புண்ணிய பூமியில் தோன்றிய ஞானிகளும் மகான்களும் அருளாளர்களும் ஆவார்கள். திருச்சிற்றம்பலம்.